ஆடுகள். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளையெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளைக் கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். எசேக்கியேல் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை ஆடுகளுக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் ஆடுகளிடம் பேசும்போது மென்மையாகவும் அமைதியாகவும் பேச வேண்டும். ஆடுகளுக்கு கரிசனையை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் ஆடுகள் மீது கிருபையாயும் இரக்கமாயும் இருக்கிறார் என்பதையும் உறுதி பண்ண வேண்டும். ஆடுகளில் பலவிதம் இருக்கிறது. ஒரு சில ஆடுகள் கொழுத்த ஆடுகளாக இருக்கும். வேறு சில ஆடுகளோ இளைத்த ஆடுகளாய் இருக்கும். மனுஷர் மத்தியிலும் இதுபோல வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிலர் முரட்டுத்தனமான துன்மார்க்கராய் இருப்பார்கள். வேறு சிலரோ மென்மையான நீதிமான்களாய் இருப்பார்கள். கர்த்தர் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பார். ஆடுகளிடத்தில் மேய்ப்பனை போல வல்லமையோ அதிகாரமோ இல்லை. தேசத்தில் தலைவர்களாக இருக்கிற ராஜாக்களும் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் லேவியரும் ஆசாரியரும் அதிகாரம் உள்ளவர்கள். ஜனங்களிடத்தில் முக்கியமான அதிகாரம் இருக்காது. இவர்கள் பிரபுக்களைப் போலவோ அல்லது ராஜாக்களைப் போலவோ சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்ய மாட்டார்கள். ஆனாலும் ஒரு சில ஜனங்களிடத்தில் ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் இருக்கும். தங்களிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை இவர்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் தீய காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். தரித்திரருக்கு உதவி செய்யாமல் அவர்களை ஒடுக்குவார்கள். ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டு கடாக்களும் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து தங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை தங்கள் கால்களால் மிதிக்கும். தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை தங்கள் கால்களால் குழப்பி போடும். கர்த்தருடைய ஆடுகளோ ஆட்டுக்கடாக்களின் கால்களாலும் வெள்ளாட்டு கடாக்களின் கால்களாலும் மிதிக்கப்பட்டதை மேயும் அவற்றின் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கும். ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டு கடாக்களும் நல்ல நேர்த்தியான இடங்களில் மேயும். அவற்றுக்கு மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். இவை கொழுத்த ஆட்டுக்கடாக்கள். இளைத்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்காது. ஆட்டுக்கடாக்களே பசுமையான புல்லையெல்லாம் மேய்ந்து தின்றுவிடும். இளைத்த ஆடுகளுக்கு ஒன்றும் மீதமாய் இருக்காது. ஆட்டுக்கடாக்கள் தண்ணீரை கூட குழப்பிவிடும். இளைத்த ஆடுகள் கலங்கிய தண்ணீரை குடிக்க வேண்டும். கர்த்தர் கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் தன்னுடைய ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சிப்பார். ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பார். கொழுத்த ஆடுகள் தங்களுடைய கொழுத்த சரீரத்தின் பக்கத்தினாலும் முன்னம் தொடைகளினாலும் இளைத்த ஆடுகளை தள்ளிவிடும். கொழுத்த ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டு கடாக்களும் தங்கள் கொம்புகளை கொண்டு இளைத்த ஆடுகளை முட்டும். கர்த்தரோ இளைத்த ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இளைத்த ஆடுகள் இனிமேல் சூறையாகாது. இளைத்த ஆடுகளை முட்டி வேதனைப்படுத்தின கொழுத்த ஆட்டுக்கடாக்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஜனங்கள் மத்தியிலே ஐஸ்வர்யவான்களும் பிரபல்யமானவர்களும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களைப் போலவும் கொழுத்த வெள்ளாட்டு கடாக்களைப் போலவும் இருக்கிறார்கள். இவர்கள் தரித்திரருக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தீங்கு செய்கிறார்கள். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரிப்பார். அவர்களை துன்பப்படுத்தின துன்மார்க்கரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்.